Hi, this is Dr. Sri Girish, plastic surgeon, Sirpi Aesthetics. இந்த கைனகோமாஸ்டியா சர்ஜரியில் ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இன் ப்ரொசீஜர் காஸ்ட்? கைனகோமாஸ்டியா சர்ஜரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொசீஜர் இன்வால்வ்டு. அதாவது இப்போ கிளாண்ட் எக்ஸிஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த கிளாண்ட் சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குங்கிறத வச்சு டியூரேஷன் வந்து மாறும். ஸோ அப்போ கிளாண்ட் சைஸ் கம்மியாக இருக்கும்போது சீக்கிரமாக சர்ஜரி முடிஞ்சிடும். வேறஸ் கிளாண்ட் சைஸ் பெருசாக இருக்குன்னா கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஏன்னா அதில் ப்ளீடிங் இருக்கும், கம்ப்ளீட்டாக எடுக்கணுங்கிற ஒரு மோட்டிவ் இருக்கு. ரெண்டாவது ஃபேக்டர் லைப்போசெக்ஷன். பேசிக்காக மேனுவல் லைப்போசெக்ஷன்னே இருக்கு. அதாவது ஜஸ்ட் நம்ம ஒரு கேனுலா போட்டு வாட்டர் இன்ஜெக்ட் பண்ணிட்டு அந்த சுற்றி இருக்கிற கொழுப்பை லெவல் பண்ணி எடுத்துட்டோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் மேனுவல் லைப்போசெக்ஷன். பட் சில பேருக்கு அந்த ஃபேட்டையே நம்ம மெல்ட் பண்ணி எடுக்கிறோம், நல்ல கான்டூர் நல்லா வரணும்னு நினச்சா நம்ம அல்ட்ராசவுண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த ஃபேட்டை மெல்ட் பண்ணி அந்த லைப்போசெக்ஷன் நம்ம பண்ணுவோம். இது இல்லாமல் பவர் அசிஸ்டட்னு இருக்குது. கொஞ்சம் வேகமாக எடுக்கணுங்கிறதுக்காக அந்த பவர் அசிஸ்டட் லைப்போசெக்ஷனும் நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி லைப்போசெக்ஷன்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கனால என்ன டைப் ஆஃப் லைப்போசெக்ஷன் உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த காஸ்ட் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட். அதாவது ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு பண்ண போகிறாங்க, அதில் ஒரு டியூரேஷன் இருக்குது, ஸ்டாஃப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அனஸ்தட்டிஸ்டோட ஃபீஸ் இருக்குது. இது இல்லாமல் மெடிசன் என்ன யூஸ் பண்ணுறாங்கங்கிறத வச்சும் இந்த காஸ்ட்டு டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து என்ன மாதிரி ஒரு செட்டப்பில் நீங்கள் பண்ணுறீங்கிறத வச்சும் கைனகோமாஸ்டியா சர்ஜரி காஸ்ட்டு டிஃபர் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில இடம் ஆவரேஜாக பேசிக்கான செட்டப் வச்சுருப்பாங்க, சில பேர் நல்ல ப்ரீமியமான செட்டப்பும் வச்சுருப்பாங்க, ஐசியூ பேக்கப்பும் நல்லா வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த செட்டப்பில் பண்ண போகிறீங்கிறத வச்சும் ஒரு சேஃப்டி ஆங்கிளில் இந்த காஸ்ட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இதனால தான் கைனகோமாஸ்டியா சர்ஜரி ஒவ்வொரு இடத்துல இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் காஸ்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சூஸ் பண்ணும்போது இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி அவங்க கொடுக்குற காஸ்ட் வந்து கரெக்டாக இல்லை எக்ஸ்பென்சிவாக இருக்காங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க.